ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிஓஏக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ், அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 யூனிட்ஸ்க்கு மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 7. இந்த 3 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா தியரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் இருக்கும். அதனால் இந்த யூனிட்ஸ்க்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மற்ற யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, யூனிட் 3, 4, 5, 6 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சது தான். மற்ற யூனிட்ஸ் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலாக நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எம்எஸ் ஆக்சஸ், எம்எஸ் வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி. சரிங்களா? அதை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போது இந்த 3 யூனிட்ஸில் நான் வந்து எல்லா டாபிக், அதாவது எல்லா மெயின் டாபிக்ஸையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எது 5 மார்க்கில் வரும், எது 2 மார்க்கில் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஏன் நான் வந்துட்டு எல்லா மெயின் டாப்பிக்கும் நான் இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில பேர், அதாவது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? மேபி இந்த நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தனால இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, லேட் ஆகுது, ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? எந்தெந்த ஹெட்டிங்கில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி இருக்கும், இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கா, இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இது தோணலாம். ஓகேங்களா? நிறையா ஹெட்டிங்ஸ் இருக்கும், நிறையா சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ கான்செப்ட்ஸே நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சில பேருக்கு இது தோணும். சரிங்களா? அதை நான் இங்கே வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஷார்ட்டாக சொல்கிறப்போ ஓகே இந்த ஹெட்டிங்கில் இவ்வளோ தான் இருக்குது, இந்த கான்செப்ட் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ஓகே இது இவ்வளோ தான் இருக்குது, இது ரீட் பண்ணாவே நம்மளுக்கு புரியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் எல்லா டாப்பிக்கையுமே நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போது யூனிட் 1ல் பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, 5 ஜென்ரேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், 3rd, 4th, 5th இந்த மாதிரி 5 ஜென்ரேஷனாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகி எந்த இயர் வரைக்கும் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஏன் நான் இயரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இயரை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்னா எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகி எந்த இயரில் எண்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட், 3rd, 4th, 5th எல்லாத்துக்குமே இயரை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 5th ஜென்ரேஷன்னா அங்கே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அதனால் இந்த 5 ஜென்ரேஷனில் இயர் பார்த்துக்கோங்க, டெக்னாலஜி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இவ்வளோதான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அப்சர்வ் பண்ணிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாவே ஓகே தான். ஆல்ரெடி சிஓஏக்கான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? இல்லை நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ஹிஸ்ட்ரி அண்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது ரேராக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? கம்பல்சரி அப்படிங்கிறத விட இது ரேராக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஹோம், நம்மளுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க ஹோம், மெடிக்கல் ஃபீல்டு, என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி நிறையா ஹெட்டிங்ஸ் வந்துட்டு அங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி கேட்பாங்க, 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது 2 மார்க்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க் அப்படிங்கிறத விட 2 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி, அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ எங்கெங்கே யூஸ் ஆகுது அதில் ஒரு 6-7 ஹெட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஹோம் மெடிக்கல்னால் 6-7 ஹெட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் எழுதுனா அது 2 மார்க்கு. சரிங்களா?
அதை ஃபுல்லாக ப்ரீஃப் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அந்த ஹெட்டிங்க்கு உள்ளே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அது வந்து 5 மார்க்கு. ஆனால் இது அவ்வளோவா கேட்குறதுக்கு சான்சஸ் கிடையாது. இது வரைக்கும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்தது கிடையாது. இருந்தாலும் இது சிம்பிளான ஒரு டாபிக் தானே, எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டரை, அவ்வளோதான். அந்த ஹெட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை இது 5 மார்க்கில் வரதுக்கு சான்சஸ் அவ்வளோவா இல்லை, ரேர் தான். ஒரு வேளை வந்ததுன்னா நீங்களாக ஹோம்னா இப்போ வீட்டில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெடிக்கல் ஃபீல்ட்னா அங்கே என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரியாக இல்லை ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் கிடையாது. ஓகேங்களா, இது ஜஸ்ட்டு 2 மார்க்ஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது. இது வந்துட்டு நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அதில் என்னென்ன இருக்குன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத விட ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தியரியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 3 யூனிட் சொல்லியிருக்கேன் இல்லையா, யூனிட் 1 to 7. தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா, கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஓகேங்களா, ஒரு 1 டே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதும். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து அந்த 3 யூனிட்ஸ் தியரி பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கனாவே அதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இவ்வளோதான் கான்செப்ட் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா, அதனால தான் நான் வந்துட்டு ரீட் பண்ணுங்கள், ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எழுதுறதுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதனால தான் நான் ரீட் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா, ஓகே. டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதில் டிஃப்ரென்ஸ், ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அது வந்துட்டு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ரீட் பண்ணுறதுல யூனிட் 1 இருக்குது, நீங்கள் அது ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா அதில் டிஃப்ரென்ஸ் கொடுத்து நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ ரேம்னா என்ன, ரோம்னா என்னன்னு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதெல்லாம் இருக்கோ, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ரேம், ரோம் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இது இம்பார்ட்டண்ட். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட், 5 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, இந்த கொஷின் சரிங்களா, இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். இது நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது இம்பார்ட்டண்ட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. நான் எதெல்லாம் எல்லோ மார்க் பண்ணியிருக்கணும் அந்த கான்செப்ட்லாம் ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட், அதை பார்க்காம விட்டுறவே கூடாது. சரிங்களா, மற்ற கான்செப்ட்ஸ் கூட ஒன்ஸ் நீங்கள் பார்த்துருங்க, ஆனால் இந்த கான்செப்ட்ஸை பார்க்காம விட்டுறாதீங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரிங்களா, அதில் நம்மளுக்கு டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க. மெமரி, ஸ்பீடு, அக்யூரசி, அதாவது கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, அதோட மெமரி எப்படி இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்கும் கம்ப்யூட்டரில். சரிங்களா, நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆனதான் அதில். சரிங்களா, நம்மளுக்கு அதில் டயக்ராமும் இருக்கும். எந்த கொஷினுக்கெல்லாம் டயக்ராம் வருதோ அந்த டயக்ராம்லாம் நீங்கள் போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் ஓகே, அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, டயக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை ஒன்ஸ் டயக்ராம் மட்டும்னாவது அட்லீஸ்ட் பாருங்கள். சரிங்களா, டயக்ராம் பார்த்துட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் அந்த டயக்ராமில் வர பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால் எழுத முடியும். சரிங்களா, அதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, 5 மார்க்கில். அடுத்து பிளாக் டயக்ராம் அண்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் இது. சரிங்களா, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்ட 5 மார்க். ஓகேங்களா, அதில் என்னென்ன இருக்கும், இன்புட், சிபியு, அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்டை இங்கே கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா, இதை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அனலாக் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறையா டைப்ஸ் இருக்குது உள்ள. சரிங்களா, இது வந்துட்டு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வாட் இஸ் மெமரினா என்ன அண்ட் இட்ஸ் டைப்ஸ். சரிங்களா, அதோட டைப்ஸு. சரிங்களா, இது வந்துட்டு 5 மார்க்கில் கேட்ட கொஷின், ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வர்ற கொஷின் தான். மெமரினா என்ன, அதோட டைப்ஸு.
சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் ரேமு, ரோமு, இபி ரோமு இந்த மாதிரி நிறையா மெமரி யூனிட்ஸ் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அதை படிச்சிருப்போம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் இந்த கொஷினை, இந்த டாப்பிக்கை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியு. இதுவும் இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்ட டாபிக். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? நான் எதெல்லாம் எல்லோ மார்க் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த கான்செப்டை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரிங்களா? அதை பார்க்காம விட்டிங்கன்னா அது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியு இதுலேயும் நம்மளுக்கு டயக்ராம் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்கும்? மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியு அப்படின்னு டேரெக்டாக ஒரு கொஷின் 5 மார்க்கில் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் அதோட காம்போனன்ட் என்ன, அப்படி சிபியோட காம்போனன்ட்ஸ் என்ன, மதர் போர்டு இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த சைடு ஹெட்டிங் எல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அந்த சைடு ஹெட்டிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தெரியும், நீங்கள் எழுதிடுவீங்க. ரேம், ரோம் இந்த மாதிரி சைடு ஹெட்டிங்காக பார்த்து வச்சு எழுதியிருப்பீங்க. சில டைம் எப்படி கேட்பாங்க, டேரெக்டாக இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியுன்னு டேரெக்டாக கொஷின் கேட்காம ஜஸ்ட் மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்கையும் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்காம, உள்ளே என்ன எழுதணும் அப்படிங்கிறத அந்த கண்டென்ட்டை பார்க்காம, காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியு அப்படின்னா இந்த ஹெட்டிங், சைடு ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கலாம், அதை வச்சு நம்மளே எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு டேரெக்டாக அப்படி மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்குன்னு கேட்குறப்போ அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வரணும் இல்லையா? நான் எதை பேஸ் பண்ணி இப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியுன்னு கேட்குறப்போ அதில் நிறைய சைடு ஹெட்டிங் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு 7 ஹெட்டிங் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 7 ஹெட்டிங் இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த 7 ஹெட்டிங்கே நீங்கள் எழுதி அந்த டயக்ராம் வரைஞ்சி அந்த 7 ஹெட்டிங்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இதுனா இது, மதர் போர்ட்னா இது, இந்த விஷயம் தான், ஹார்ட் டிஸ்க்னா இதுதான், ரேம்னா இதுதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. ஆனால் அதே விஷயம் கொஸ்டின் இப்படி கேட்காம மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? இது 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இது 2 மட்டும் 5 மார்க்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 மார்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அந்த உள்ளே இருக்க கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் 5 மார்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுத முடியும். சரிங்களா? இப்போ 2 மார்க்னா 2 லைன் 4 லைன் நம்மளுக்கு அது ஓகே, அந்த இது ஓகே. 5 மார்க் அப்படிங்கிறப்போ நம்ம அது ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஷின் இப்படியும் கேட்பாங்க. ஓகேங்களா? காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியு அப்படின்னும் கேட்பாங்க. இல்லைன்னா இப்போ ரேம், ரோம் இன்னும் அது கூட வேறு என்ன காம்போனன்ட் இருக்கோ அதை கொடுத்து இதை 3 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் அது என்ன விஷயங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஹார்ட் டிஸ்க்னால் அங்கே என்ன நடக்கும், அதுக்கும் டயக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராம் வரையணும். சரிங்களா? அதனால் இதை நான் சொல்கிறேன். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த டாப்பிக்கை நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸ். இது சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டாக என்ன டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? இன்புட்னா நம்மளுக்கு தெரிஞ்சதான், உள்ளீடு அப்படிங்கிறது. என்னென்ன இப்போ ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறப்போ இன்புட்டாக நம்ம வந்துட்டு கீபோர்டு, மவுஸு இந்த மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே இன்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன? மானிட்டர், பிரிண்டர் இதெல்லாமே அவுட்புட் டிவைசஸ். சரிங்களா? நான் இங்கே வந்துட்டு 2 தான் கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு 2 3 இருக்குது. சரிங்களா? ஓகே, அந்த இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு 1 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஸ்கேனர் அண்டு பிரிண்டர். ஓகேங்களா? இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத விட இதை ஒரு தடவை அங்கே என்ன நடக்குதுங்கிற அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் ஆஃப், அதாவது ஸ்கேனர் அண்டு பிரிண்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமே நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து யூனிட் 2. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஸோ இது என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஓஎஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அதில் வந்துட்டு மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி உள்ள நிறையா ஹெட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கூட டயக்ராமும் இருக்கும். இது வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்ட 5 மார்க் கொஷின். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகேங்களா? அடுத்து
டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஓஎஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா. அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் அப்படிங்கிறது, ரியல் டைம், இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் கொடுத்து நம்மளுக்கு டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா. அடுத்து இன்ஸ்டாலிங் விண்டோஸ். அதில் வந்துட்டு ஒரு 10 சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோதான். அது நம்மளுக்கு ஒன்ஸ் நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம், புதுசாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓகே. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத விட ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பூட்டிங். பூட்டிங்னா என்ன? ஜஸ்ட் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன டைப் இருக்குது? 2 டைப் இருக்கும். கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறது. இதை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 2 மார்க்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் அப்படிங்கிறது 2 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்துட்டு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை மார்க் பண்ணியிருப்பேன். எல்லோ மார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லோ மார்க் வந்துட்டு நான் பண்ணியிருப்பேன். 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லோ மார்க். ஓகேங்களா. அப்போ GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம அதை ஆல்ரெடி நம்ம 1 மார்க்கில் எல்லாம் பார்த்துருப்போம். GUIனா என்னது? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஓகே. அது வந்துட்டு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டாபிக். இதை வந்து நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. உள்ளே என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பாருங்கள். மவுஸ் கர்சர், GUI பாயிண்டர், ஐகான்ஸ், மெனுஸ், இந்த மாதிரி நிறையா உள்ளே இருக்கும் சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டண்ட். இதை ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. அடுத்து டெஸ்க்டாப் அண்டு தேர் ஃபங்க்ஷன்ஸ். டெஸ்க்டாப் அண்டு தேர் ஃபங்க்ஷன்னாவே அந்த ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. டெஸ்க்டாப்பு, அதில் டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் இருக்குது, உள்ள ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. மை கம்ப்யூட்டர் இருக்கும், மை டாக்குமெண்ட் இருக்கும், டெஸ்க்டாப்பில் ரீசைக்கிள் பின் இருக்கும், குயிக் லான்ச் பார் இருக்கும், இந்த மாதிரி நிறைய உள்ளே இருக்கும் சரிங்களா. அதாவது டெஸ்க்டாப்பில் இருக்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. குயிக் லான்ச் பார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் சைடு ஹெட்டிங்ஸ் உள்ளே நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சைடு ஹெட்டிங் கம்பல்சரி. நிறைய கான்செப்ட்ஸில் அது வரும், சைடு ஹெட்டிங்கிறது வரும். அதில் ஒரு குறிப்பிட்ட சைடு ஹெட்டிங், அந்த ஒரு டாபிக் எடுத்து, ஒரு சின்ன டாபிக் இருக்குன்னா அதை எடுத்து அதை 2 மார்க்கில் கொஷினாக கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ குயிக் லான்ச் பார் அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ளே வருது? டெஸ்க்டாப் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே அது வருது. அதை மட்டும் இந்த குயிக் லான்ச் பார் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால தான் நான் வந்துட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், தியரியாக இருக்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகேங்களா. 1 மார்க்கும் தியரியில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ரீட் பண்ணிங்கன்னா தான் 2 மார்க்கும் 1 மார்க்குக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா. 5 மார்க்கு கூட நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆனால் 2 மார்க்கும் 1 மார்க்கும் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஸோ அப்படின்னா தான் அதை பேஸ் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா. வாட் இஸ் வாட்டுன்னு ஜஸ்ட் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா. அது நீங்களே எக்ஸ்பிளைன் உங்களால் பண்ண முடியும் இல்லையா. இது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லலை, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட் விண்டோஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது? டைட்டில் பார் இருக்குது, மெனு பார் இருக்குது, மினிமைஸ் பட்டன் இருக்கும், மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கும், ரீஸ்டோர் பட்டன் இருக்கும். இது நார்மலாக பேசிக், ரொம்ப பேசிக், நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா. ஒருவேளை இந்த கான்செப்ட் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. உள்ள அதில் விண்டோஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஓகேவா, அதில் என்னென்ன சைடு ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஒர்க்கிங் வித் நோட் பேட் அண்டு வேர்ட் பேட். இதை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி, நம்மளோட சேனல்லே இந்த வீடியோ இருக்குது. நோட் பேடு, வேர்ட் பேடு பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, சிமிலர் டிஃப்ரென்ஸ் தான் சரிங்களா. நோட் பேடில் நோட் பேடு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், வேர்ட் பேடு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, சிமிலராக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நோட் பேடை விட ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு வேர்ட் பேடில் இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஐகான்ஸ் இருக்குது சரிங்களா, என்னென்ன மெனூஸ் இருக்குது,
இப்போ இன்செர்ட் அப்படின்னா நம்ம வந்து இன்செர்ட்டுக்குள்ளே போனோம்னா என்னென்ன இருக்கும், ஒரு பிக்சரை இன்செர்ட் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டை இன்செர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்காக நம்மளுக்கு தெரியுங்களா. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஒர்க் பண்ணி பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா. ஒரு தடவை ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஆனால் இது சிம்பிளாக தெரியல நம்மளுக்கு. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான், இந்த ஒர்க்கிங் வித் நோட் பேட் அண்ட் வேர்ட் பேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது சிம்பிளாக தெரியலாம் நம்மளுக்கு. நோட் பேடு வேர்ட் பேடு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தானே அப்படின்னு தெரியலாம். ஆனால் நம்மளுக்கு 5 மார்க்கில் எழுதணும் அப்படின்னு வர்றப்போ சரிங்களா, ப்ராக்டிக்கலாக பண்ண சொன்னால் நம்ம பண்ணிடுவோம். ஒரு சில பேர் பண்ணிடுவாங்க ப்ராக்டிக்கலாக. ஆனால் அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணுற விஷயத்தை எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு அது வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா கண்ணால் நம்மளுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கும் அந்த விஷயத்தை அப்படியே நமக்கு மைண்டில் கொண்டு வந்து எழுதுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. இதில் டயக்ராம்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். அதில் இருக்க மாதிரி, அதாவது புக்கில் இருக்க மாதிரியே அக்யூரேட்டாக டயக்ராம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த வேர்ட் பேட், நோட் பேட், எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நெசசரி கிடையாது. ஆனால் அங்கே என்ன கான்செப்டை நம்ம அந்த டயக்ராமில் காட்டணுமோ அதை காட்டணும், அதை வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பிக்சரை வந்துட்டு எப்படி இன்செர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எப்படி காட்டுவீங்க, இன்செர்ட் அப்படிங்கிற மெனுவை வந்துட்டு அங்கே நம்ம ஹைலைட் பண்ணணும், ஜஸ்ட் அதை டார்க் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் சரிங்களா. ஒரு பிளாக் ஜெல் யூஸ் பண்ணியோ ஏதோ சம்திங் நமக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக அங்கே ஹைலைட் பண்ணுவோம். பிக்சர் அப்படிங்கிறத நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே ஜஸ்ட் வரைவோம். ஸோ இந்த மெனுக்குள்ளே போனால் இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இப்படி இன்சர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக அந்த டயக்ராமில் காமிச்சிட்டிங்கனாவே போதும். மற்றது எல்லாம் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து லினக்ஸ் வரும். யூனிட் 2ல் லினக்ஸ் கான்செப்ட் இருக்கும். இது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். லினக்ஸ் கமெண்ட்ஸு அதோட சின்டெக்ஸு தனியாக நான் இதை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி புக்கிலேருந்து செப்பரேட் பண்ணி நான் அது வந்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அதை பார்க்காத நண்பர்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணவே கூடாது. 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன் 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, லினக்ஸோட கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கமெண்டும் சின்டெக்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் நான் சின்டெக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அந்த சின்டெக்ஸு அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக லினக்ஸை பேஸ் பண்ணி லினக்ஸில் எந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கலையோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும், லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் இதில் எதில் வேணாலும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே கேட்டிருப்பாங்க. நம்ம கொஷின் பேப்பர் அனலைசிஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், 1 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. நம்ம 3 கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பார்த்துருப்போம். அது 3லேயுமே லினக்ஸை பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க், ஒரு 2 1 மார்க்காவது கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால் லினக்ஸில் எந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கலையோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கமெண்ட்ஸ் ப்ளஸ் சின்டெக்ஸ் அது கூட இன்க்ளூட் ஆகிருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே, லினக்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் என்ன இருக்குது, லினக்ஸ் ஃபீச்சர்ஸ் சரிங்களா. ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அது போர்ட்டபுளாக இருக்கும், அது ஒரு லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருக்குது நம்மளுக்கு, அது ஒரு ஃபீச்சர். இந்த மாதிரி நிறைய உள்ள சப்டைட்டில்ஸ் இருக்கும், ஜஸ்ட் அது பார்த்துக்கோங்க. காம்போனன்ட்ஸ், லினக்ஸோட காம்போனன்ட்ஸ் ஒரு 3 காம்போனன்ட் இருக்குது. கர்னல், சிஸ்டம் லைப்ரரி, சிஸ்டம் யூட்டிலிட்டி வித் டயக்ராம். அதாவது சிஸ்டம் யூட்டிலிட்டி அப்படிங்கிற 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது, அது டயக்ராமோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. லினக்ஸ் ப்ராசஸ் அண்ட் த்ரெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இதிலேருந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டது இல்லை சரிங்களா. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. மற்ற கான்செப்ட்ஸ் மேலே இருக்கு இல்லையா, இந்த லினக்ஸ் ஃபீச்சர்ஸ், காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்ததில்லை அந்த கொஷின்ஸு. ஒரே ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லினக்ஸோட கமெண்ட்ஸை வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா, அதை மட்டும் தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ யூனிட் 1 2 சொல்லிவிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு யூனிட் 7. ஓகேங்களா, நடுவில் இருக்க யூனிட்ஸ்லாம் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ, அதாவது இப்போ எம்எஸ் வேர்டு இருக்குது, எம்எஸ் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் ஆக்சஸ், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எந்த மெனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எந்தெந்த மெனுக்குள்ளே என்னென்ன ஹோம், இன்செர்ட் அப்படின்னு நம்மளுக்கு நிறையா மெனுஸ் இருக்கு இல்லையா. இன்செர்ட்னால் அந்த இன்செர்ட் மெனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது,
அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, ஏன்னா எல்லாமே பார்க்குறீங்க, 4 யூனிட்ஸ்லேயே இருக்குது. ஓப்பனாக எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, ஆக்சஸ், பவர் பாயிண்ட்னு இப்படி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு தடவை நோட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஷன் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஒரு தடவை நோட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச டைம் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், ப்ரிப்பேர் ஆகிக்க முடியுமோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அடுத்து யூனிட் 7. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டமான கான்செப்ட் அப்படிங்கிறத விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி கான்செப்ட்ஸ். ஏன்னா நம்ம ரெகுலராக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? அதில் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டேட்டா கம்யூனிகேஷனுங்கிறது வந்துட்டு எப்படி பண்ணுறோம்? சரிங்களா? ஸோ மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா சென்டர், ரிசீவர், ஸோ அதுக்கிடையில் டிரான்ஸ்மிஷன் மீடியம் இருக்கும், ப்ரோட்டோக்கால் இருக்கும். சரிங்களா? ப்ரோட்டோக்காலில் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ரோட்டோக்கால் சரிங்களா? அதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு டேட்டா கம்யூனிகேஷனுங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அந்த க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணியிருந்தால் 2 மார்க்னு சொன்னேன் இல்லையா? 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். சரிங்களா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது? லேனு, மேனு, வேனு, கேனு, ஹேனு. ஓகேங்களா? இப்போது லேன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்னா என்ன, ஏனா என்ன, என்ன நம்மளுக்கு அது தெரியும், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது. இதே மாதிரி மேன், வேன், கேன், ஹேன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாண்ட்ஸ் சரிங்களா தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? எப்படி கேட்பாங்க 1 மார்க்கில் எப்படி கேட்பாங்க? லேண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், சிஏன்னா என்ன, ஸோ ஹெச்ஏன்னா என்ன, ஹோம் ஏரியா நெட்வொர்க், அந்த மாதிரி நம்மளுக்கு எழுதுறதுக்கு அது 1 மார்க்கில் கேட்டால் நம்மளுக்கு அதோட அப்ரிவேஷன், அது ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது எப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன்? எல்லோவில். ஸோ இது வந்து 5 மார்க். சரிங்களா? ஸோ 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின் தான். ஸோ இது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. 1 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் அதை எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 மார்க்கில் மேபி கேட்டாங்கன்னு வைங்களேன். 2 மார்க்கில் எப்படி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா லேனு, மேனு இது 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஓகேங்களா? அப்போ லேன்னா என்ன, லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அப்போது அது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத எழுதணும். மேன்னா என்ன, அதை நீங்கள் வந்துட்டு அப்ரிவேட் பண்ணிவிட்டு அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் இது சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கான்செப்டை நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? அது கூட டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராமே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து லாஸ்ட் பாருங்கள். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டர்நெட் அண்டு வெப் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டெஃபினேஷன் அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட். ஓகே. இன்டர்நெட்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன், அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரே ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் ஏதாவது இயர் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரௌசர்ஸ் அண்டு இட்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா? இது ஒன்றுமே இல்லை, கொஷின்லேயே நம்மளுக்கு தெரியுது. ப்ரௌசர் என்னென்ன ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட டைப்ஸ்லாம் என்ன. ஓகேங்களா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறோம், மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் தெரியும், கூகுள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, சஃபாரி, ஓப்ரா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் உள்ள கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறத விட ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தானே, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, வேறு என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். இது ஒன்றுமே இல்லை. சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸுங்கிறது ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ட்விட்டரு இது எல்லாமே நம்மளுக்கு சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நான் சொல்லலை, ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உள்ளே என்ன வேறு என்ன கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பிளாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? அது கூட ஒரு டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு தடவை அந்த டயக்ராம் அந்த கான்செப்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத விட இது ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கிரியேட்டிங் அன் இமெயில் ஐடி. ஓகேங்களா? இது
க்ரீன் கலர் மார்க் தான் பண்ணியிருக்கேன். 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, 5 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இருந்தாலும் இது 5 மார்க்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு தடவை அதாவது இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெயிலில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா, ரீட் பண்ணுறோம். சரிங்களா, ஒரு இமெயிலை ரீட் பண்ணுறது, அதுக்கு யாராவது ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்கன்னா அதை ரிப்ளை பண்ணுறது, சேவ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, ஃபார்வேர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா, அதில் இமெயிலில் பார்த்தீங்கன்னா சிசின்னு இருக்கும், பிசிசின்னு இருக்கும். இப்போ சிசினா என்ன, கார்பன் காப்பி. பிசிசினா என்ன, இது வந்து சிசி அப்படிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் என்ன, கார்பன் காப்பி. 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம் 1 மார்க்லேயே. சிசினா என்ன, பிசிசினா என்னென்னு அந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும். சிசியில் என்ன கொடுப்போம், பிசிசியில் என்ன கொடுப்போம், மேபி 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிரியேட்டிங் அண்ட் இமெயில் ஐடி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 5 மார்க்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கு 2 மார்க்கில் 1 மார்க்கில் எல்லாத்துலேயுமே. சரிங்களா, நம்மளுக்கு இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா, ஒரே ஒரு தடவை இமெயில் ஐடி சும்மா ரஃபாக நீங்கள் வந்துட்டு ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாட்டையுமே இமெயில் ஐடி இருக்குது. புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஓகேங்களா, மற்றது எல்லாமே நமக்கு பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சதான். ரீட் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம இமெயில் ஐடி வச்சுருக்கனால எல்லாமே மற்ற எல்லாமே பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சதான். சிசியில் என்ன கொடுப்போம், பிசிசியில் என்ன கொடுப்போம், இது எல்லாமே தெரிஞ்சதான். மேபி இது தெரியாமல் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு தடவை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த இமெயில் ஐடி கான்செப்ட்ஸ்குள்ளே தான் வரும். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். ஒமிட் பண்ணிடாதீங்க, இது விட்டுறாதீங்க. ஓகேங்களா, அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைடு. இது வந்து இம்பார்ட்டண்ட். சரிங்களா, இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. இந்த கொஷினை இந்த டாப்பிக்கை வந்துட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. சரிங்களா, இது வந்துட்டு எப்படி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் கூகுள் ஃபார்மையும் கூகுள் ஷீட்டையும் நம்மளுக்கு வந்துட்டு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாவது 2 கொடுத்து 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3ஐயுமே கொடுத்து, அதாவது கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட்டு, கூகுள் ஸ்லைடு, இது 3ஐயுமே கொடுத்து நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. இது நீங்கள் கம்பல்சரி பார்த்தே தான் ஆகணும். ஓகேங்களா, அடுத்து ஸ்கேனிங் இமேஜ் யூஸிங் ஸ்கேனர் டயக்ராம், அதாவது அது கூட டயக்ராம் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கேனிங் இமேஜ் யூஸிங் ஸ்கேனர், ஒரு இமேஜை ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட டயக்ராமும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் எதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த கான்செப்டை ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணி அது என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டண்ட் அந்த கான்செப்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடாதீங்க. தியரி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா, அதை பார்க்க தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சரிங்களா, கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால ஸோ இது டிலே ஆயிடுச்சு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அது கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம், நிறையா இருக்க மாதிரி இருக்குது, எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அதனால தான் நான் வந்து எல்லா டாப்பிக்குமே, அதாவது எல்லா மெயின் கான்செப்ட்டுமே இதில் இன்க்ளூட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நினைக்கலாம் 5 மார்க்கை மட்டும் சொல்லியிருக்கலாம்ல, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் சொல்லியிருக்கலாம், மற்றது ஏன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு மேபி நினைக்கலாம். சரிங்களா, அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குது, என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் இன்க்ளூட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லோ மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. ஓகேங்களா, ஓகே 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு மெயின் ஹெட்டிங் இருக்குது. அந்த மெயின் டாபிக் இருக்குது. அந்த மெயின் டாப்பிக்குள்ளே நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை ஒரு ஹெட்டிங் கான்செப்டை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு அதை நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஓகே இப்போ வந்துட்டு நம்ம 5 மார்க்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச 2 மார்க்ஸ் அந்த கான்செப்டில் உள்ளே வர 2 மார்க்ஸையும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை 1 மார்க்கில் நான் வந்துட்டு எல்லாமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதை யாராவது பார்க்கல அப்படின்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, அதை வந்துட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம மற்ற யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 3, 4, 5, 6 இதெல்லாம் பார்த்திங்கன்னா
ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த மெனூஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு டயக்ராம் வந்து வரைஞ்சி அதை எழுதுகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கனாவே இந்த கான்செப்ட், அதாவது இதெல்லாமே தியரி. யூனிட் 1 2 7 சொன்னாலே இது தியரி. மற்ற ஃபோர் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கனாவே நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க அவசியம் கிடையாது. அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதுலேருந்து 1 மார்க் கேட்டாலும் சரி, 2 மார்க் கேட்டாலும் சரி, 5 மார்க் கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் எழுத முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா COAல 5 மார்க்ஸ் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.